ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன கிச்சன் டிப்ஸ்னால், ஒயிட் சுகர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் சுகரில் எந்த இன்செக்ட்டும் வராமல் எப்படி நம்ம ஒயிட் சுகரை ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலான்றதுக்கான டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன டிப்னால், நம்ம ரெகுலராக கிச்சன் ஐட்டம்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு பொருளை சுகருக்குள்ளே வச்சு சுகரை எப்படி நல்ல க்ளீனாக வாங்கின மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாகவும் எந்த இன்செக்ட்டும் சுகரை ஸ்பாயில் பண்ணாமல் எப்படி நம்ம ஒயிட் சுகரை பாதுகாக்கலாம் அப்படின்ற டிப்பை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கிச்சன் இன்க்ரீடியண்ட்டில் ரொம்பவே மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருளை தான் நம்ம சுகருக்குள்ளே வச்சு சுகரை பாதுகாக்க போகிறோம். அது என்ன பொருள்னால், கிராம்பு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிராம்பை எடுத்து சுகருக்குள்ளே வச்சு நல்லா டைட்டாக சுகரை க்ளோஸ் பண்ணி வைங்க. எவ்வளோ டேஸ் ஆனாலுமே சுகரில் குட்டி குட்டி பூச்சி, எறும்பு, வண்டுலாம் வரவே வராது. இது நீங்கள் பல்காக வாங்கி சுகர் வச்சு யூஸ் பண்ணுவீங்கள்ல, அப்போது இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 1 kg 2 kgலாம் வாங்கினா நம்ம உடனே சுகரை ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணி நம்ம தீர்த்துடுவோம். பட் 10 kgலாம் வாங்கி வைக்கும் போது நம்ம லாங் டேஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம லாங் டேஸ் வச்சு யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிலாம் சுகரில் இருக்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ இந்த டிப் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிராம்பை நம்ம போட்டு வைக்கும் போது சுகரில் எந்த பூச்சியுமே வராது. அட் த சேம் டைம் சுகர் ரொம்ப கிறிஸ்பியாகவே இந்த கிராம்பு மெயின்டைன் பண்ணும். நெக்ஸ்ட்டு கிராம்பில் அதிக மருத்துவ குணம் கொண்ட தன்மை இருக்குது. கிராம்புனாவே அதிக மருத்துவ குணம் கொண்ட ஒரு உணவுப் பொருள் தான். அதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம ஒயிட் சுகரில் இதை போட்டு வச்சு யூஸ் பண்ணும் போது நமக்கு பூச்சும் வராது. அட் த சேம் டைம் இந்த கிராம்போட ஃப்ராக்ரன்ஸ் அதில் இறங்கும் போது நமக்கு சுகர் ரொம்பவே குவாலிட்டியாக மாறுறதுக்கான சுகரே குவாலிட்டி தான். நமக்கு அளவாக சாப்பிட்டா எல்லாமே நமக்கு நல்லது தான். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணணும், சுகர் அவ்வளோவா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சுகர் யூஸ் பண்ணலாம், பட் அளவாக யூஸ் பண்ணலாம். இந்த கிராம்பை நம்ம போடும்போது இதோட ஃப்ராக்ரன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்குதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு சுகர் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் மாறும் சுகர். ஸோ நம்ம இந்த கிராம்பு போட்டு வச்சு யூஸ் பண்ணுறதுனால 2 பெனிஃபிட். எந்த இன்செக்ட்டும் வராது. எந்த இன்செக்ட்டும் வராமல் இந்த கிராம்பு நம்ம சுகரை பாதுகாக்கும். நெக்ஸ்ட்டு இதோட ஃப்ராக்ரன்ஸ் ஃபுல்லாக இறங்கும் போது நமக்கு ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய். லவ் யூ ஆல். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திவ்யா தமிழ் லைஃப் மெமரிஸ் சேனலை ரெகுலராக வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.